சார் வணக்கம். இப்போ கோல்டில் ரேட் ஏறுது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அது பெஸ்ட்டுன்றப்ப நான் எதுக்கு டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் ஆகுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி நம்ம தான் 100 கிராம் மியூச்சுவல் எடுப்போம்னு நினச்சிங்கன்னா தங்கமாக எடுக்கவே முடியாது. ETF வாங்குவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவாங்க, கோல்டு பீஸ் வாங்குவாங்க, இதுதான் பெஸ்ட்னு இன்றைக்கும் கமெண்ட் செக்ஷனில் வர்றவங்க இருப்பாங்க. நான் கவர்மெண்ட்டு நான் உனக்கு சொல்கிறேன், இந்த பேப்பரில் நான் GOLD கோல்டுன்னு எழுதி கொடுத்துறேன், இது நீ தங்கம்னு நினச்சிக்கோ அப்படின்னாங்க. சார் வணக்கம். இப்போ கோல்டில் ரேட் ஏறுது, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம்ன்ட்டு நீங்கள் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபிசிக்கலாக வாங்கணும், ஏன்னா எனக்கு ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் தேவை அப்படின்றவங்க ETF போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அது பெஸ்ட்டுன்றப்ப நான் எதுக்கு டிஜி கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்? கோல்டு ETFலேயே நான் வாங்கிக்கலாம்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்ல முடிஞ்சா சொல்லுங்கள் சார். ஷூர். நிறைய பேர் கோல்டு ETF, கோல்டு பீஸு, இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, விச் இஸ் ஃபைன். அதை தான் ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கு நான் ரீசன் நான் சொல்லிடுறேன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸோ இல்லை ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் இந்த மாதிரி இதை ப்ரொமோட் பண்ணாலும் ஆக்சுவலி அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இவங்க அந்த கோல்டு பீஸையோ ஏதோ வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அதில் ஒரு கமிஷன் வருதுன்னு வச்சுப்போமே, தப்பு கிடையாது, இப்படி இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னா, அந்த AMF ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் போகும். அந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் இன்க்ளூட் ஸ்டோரேஜ் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, ஸ்டாக், இது எது வாங்கினீங்கனாலும் நீங்கள் இந்த டிமேட் அக்கௌண்ட் வேணும். டிமேட் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கும்பொழுது இதில் ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அந்த தங்கத்தை ஃபிசிக்கலாக மாற்றவே முடியாது, உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கூட. ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். நீங்கள் ஒரு 100 கிராமுக்கு ஈக்குவலண்டாக கோல்டு ETF வச்சுருக்கீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்பாடா நம்மகிட்ட 100 கிராம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. எஸ், டெக்னிக்கலி வர்ச்சுவலி ஆர் ஹோல்டிங் இட். 5 வருஷம் கழிச்சு போகுது. 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆகுது? உங்கள் ஃபேமிலியில் ஒரு கல்யாணம் வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி நம்ம தான் 100 கிராம் மியூச்சுவல் எடுப்போம்னு நினச்சிங்கன்னா தங்கமாக எடுக்கவே முடியாது. அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான தங்கத்தை கூட நீங்கள் அந்த 100 கிராமாக எடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? விற்கணும். ஃபஸ்ட்டு 100 கிராமுக்கு ஈக்குவலண்டானதை விற்பீங்க. விற்றா அது ஒரு INR மாறும். அதுக்கு AMF ஃபஸ்ட்டு கழிஞ்சிடும். அது வருஷம் AMF எடுத்துருவாங்க. அது போக லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்று வரும். அந்த LTCG நீங்கள் கெட்டிங்கன்னா அது 12%. அப்போது நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒன்று கிடைக்கணும். அதை வச்சு நீங்கள் நகைக்கடையில் போய் கோல்டு வாங்கலான்னு போனீங்கன்னா உங்ககிட்ட 100 கிராம் கோல்டு கிடைக்காது, 90 கிராம் தான் கோல்டு கிடைக்கும். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்கள் இன்னும் கொடுத்துட்டீங்க. என்னடா நான் 100 கிராம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், INRல பார்க்காம ப்ராஃபிட்டபிளாக இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு ரேட்டில் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு விற்கும் போது உங்கள் INRல ப்ராஃபிட்டாக இருந்தது. மறுபடியும் கோல்டு வேல்யூவில் பார்க்கும்போது உங்களுக்கு லாஸ் ப்ரொபோசிஷன் தான் வரும். அது நீங்கள் எப்படி வாங்கினாலும் சரி தான். ஏன்னா இது எதுக்காக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் இந்த பீஸை ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா 3% GST கிடையாது, செய்கூலி சேதாரம் கிடையாது சொல்கிறாங்க. எஸ், ட்ரூ. இந்த 3% GST கிடையாதுங்கிற ஒரே ரீசன்னால அதில் போய் நீங்கள் விட்டீங்கன்னா 12% இல்லை 20% டேக்ஸ் கட்டணும் வந்துடும். 12% லாங் டைமு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் விற்றீங்கன்னா 20% டேக்ஸ் கட்டணும். 20% டேக்ஸும் 3% கம்மி தானே. ஸோ 3% கம்மி தானே. 3% டேக்ஸ் கட்டி நீங்கள் அது ஃபிசிக்கல். இப்போ இதுவே நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிஜிட்டல் கோல்டு வாங்குறீங்க, நீங்கள் ஓரகோல்டில் ஒரு 100 கிராம் வாங்கி வச்சிட்டீங்க. இன்னைக்கு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன், கல்யாணம் வருது. நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா இந்த 100 கிராம்ஸ் அப்படியே உங்கள் வீட்டுக்கு வரும். உங்களுக்கு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கிடையாது, ஸ்டோரேஜ் காஸ்ட் கிடையாது, உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது. ஏன்னா இந்த தங்கம் உங்களுடையது. ஜஸ்ட் எங்கள் லாக்கரில் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி இந்த தங்கம் உங்களுடையது. அப்போது டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை யாருமே சொல்ல மாட்டாங்க. ETF வாங்குவாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவாங்க, கோல்டு பீஸ் வாங்குவாங்க, இதுதான் பெஸ்ட்டுன்னு இன்றைக்கும் கமெண்ட் செக்ஷனில் வர்றவங்க இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த இன்ஸ்டாகிராம்ல, யூடியூப்ல போடுற இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்ஷியல் நாலேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க டவுன் சைடை சொல்ல மாட்டாங்க. இதில் போடுங்கம்பாங்க. இதில் எப்படி போடுறதுன்னு போய் நீங்கள் அவங்க கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு அவங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் கோடை வச்சு அவங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைச்சிடும். இவங்க அதை இதுதான் கோல்டு நினச்சிப்பாங்க. அது எதுவுமே கோல்டு கிடையாது. கோல்டுன்னு ஒரு பேப்பரில் எதுனா அது கோல்டு கிடையாது. ஓகேங்களா? ஃபிசிக்கல் கோல்டுனா இப்படி கோல்டு ரியலாக இருக்கும். இந்த கோல்டு நீங்கள் வச்சிருக்கும் போது உங்களுக்கு வேல்யூ. ஏன்னா இதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபியூச்சரில் நிறைய வேணாம். ETFலாம் நீங்கள் ஓகே இந்த உங்கள் பேரில் இவ்வளோ யூனிட்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அந்த தங்கத்தின் ஓனர் நீங்கள் கிடையாது. அந்த தங்கத்தின் ஓனர் தான் அந்த ஃபண்டு யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்களோட தான். ஓகேங்களா? நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? கோல்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு டாலரில் தான் கொடுத்து இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கோல்டை நிறைய இம்போர்ட் பண்ணும்போது நம்மளோட காசு நிறைய வெளியே போகுது. அதுக்கு பதிலாக ETF மியூச்சுவல் ஃபண்டை போடுங்க, அதுதான் எக்கானமிக்கு பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறதுங்க சார்? என்ன கேட்டால் அப்படி பண்ணுறதா இருந்தால் நான் இன்னொரு ஆப்ஷன், இதே கவர்மெண்ட் இப்படி பண்ணிடலாமா நீங்கள் யோசிங்க.
சரிசமமான டாக்ஸ். நான் சொன்ன ஃபிளாட் 10% டாக்ஸ் ஃபார் என்டையர் கண்ட்ரின்னு ஒரு ஆன்சர் பண்ணாங்க. இது தப்பா கூட இருக்கலாம், நான் சும்மா நீங்க கேட்டனால நான் டக்குனு ஆன் த ஸ்பாட்ல சொல்றேன். 10% இல்லை டாக்ஸை குறைக்கணும்னு சொல்றேன். 30% ஸ்லாப்லாம் இல்லாம டாக்ஸ் வந்து 20% 15% ஆகுனா நம்பர் ஆஃப் டாக்ஸ் பேஸ் ஆட்டோமேட்டிக்காக கூடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடுவாங்க. டாக்ஸோட பர்சன்டேஜ் வந்து எப்போ அதிகமாக இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் அதை எவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுதான் நடக்குது, நம்ம பார்த்தா நான் தெரியும். சரி, இந்தியாவில் நம்ம வந்து எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணுறோம் உங்களுக்கு தெரியுமா? அது ஹையஸ்ட் ஸ்லாப் வச்சு நான் சொல்கிறேன். நீங்கள் 30% ஸ்லாப் கட்டுற ரேட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஃபேக்ட் நீங்கள் ஆக்சுவலி பே பண்ணுற டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 48% டாக்ஸ் கட்டுறீங்க. எப்படின்னு கேட்டால், நான் 30% டாக்ஸ் கட்டி வெளியில் போயிட்டு நான் ஏதோ ஒரு என் குழந்தைக்கு நான் ஒரு லேப்டாப் வாங்கினேன், அந்த லேப்டாப்பில் 18% ஜிஎஸ்டி. அப்போ 30% டாக்ஸ் கட்டி இன்னொரு 18% கட்டி 48%. கார் வாங்கலாம்னு போனேன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்ல காராக வாங்கினா 28% ஜிஎஸ்டி. 30% டாக்ஸ் கட்டி ப்ளஸ் இங்கிட்ட ஒரு 28%, 58% நான் ஜிஎஸ்டி டாக்ஸ் மட்டும் கட்டியிருக்கேன். அப்போ இனிமேல் டாக்ஸ் ஹெவியாக இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுவேன் இம்போர்ட்டை குறைக்கணுங்கிற கட்சி நாடு மறுபடியும் சொல்லி இது வந்து நியூக்ளியராக நீங்கள் பேசும்போது கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய அந்நிய செலவானே ஆகுது. அதனால நான் கோல்டு ருபி ஸ்ட்ரென்தன் ஆக வாய்ப்பு இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக்சுவலி வருஷம் கடக்க ஏன்னா இதே இந்த ருப்பியை 45 ரூபா இருந்துச்சு, 50 ரூபா இருந்துச்சு, 60 70 வந்துட்டு இருக்கு. 100க்கு போகும்போது போக தான் போகுது. அப்போ நான் வந்து அந்த 100க்கு போகும்போது நம்ம இந்த மாதிரி கோல்டா வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து நம்மளை பாதுகாக்கணும். நம்மளை ஃபர்ஸ்ட் பாதுகாத்தா நாத்தை பாதுகாக்கிற சிச்சுவேஷன் இருக்கிறதுனால நீங்க சொல்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நீங்க இதா வாங்க, ETF வாங்க, இப்படி வாங்குங்கன்னு சொன்னாலும் அதுவுமே கோல்டு பேக் பண்ணி தான் வச்சிருக்கு. கோல்டு ETFக்கு பிசிக்கல் கோல்டு அந்த வாங்கி தான் வைக்கிறாங்க. இட் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். புரியுதுங்களா? கோல்டு ETF அந்த நிப்பான்ஸ் வாட் எவர் த கம்பெனி யூஸ் ஹேவிங் தட் கோல்டு பிசிக்கல் கோல்டை ஒரு லாக்கர்ல வச்சுதான் அதுக்கு EMF சார்ஜ் பண்றாங்க. அப்போ நீங்க சொல்ற மாதிரி அது வந்து இம்போர்ட் எல்லாம் குறைக்காது. நிப்பானும் மறுபடியும் கோல்டை வாங்கி அந்த லாக்கர்ல வைக்க தான் போறான். என்ன அந்த லாக்கருக்கும் அந்த தங்கத்துக்கும் உங்களுக்கு அக்சஸ் கிடையாது. உங்களுக்கு நினைச்சாலும் நீங்க வாங்க முடியாது. அதை வேற ஒருத்தர் கைமாத்தி விடலாமே தவிர உங்களுக்கு அந்த தங்கத்தை நீங்க ரிடீம் பண்ண முடியாது. ஸோ இட் வில் நாட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஒரே ஒரு தப்பு என்னதான் அந்த SGBல நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணாங்க, கோல்டே இல்லாமல் பேப்பர்ல பாண்ட் மாதிரி, அதான் சாவரின் அதுக்கு பேர் இருந்துச்சு. சாவரின் என்ன கவர்மெண்ட் கொடுக்குற ட்ரஸ்ட், ஐ மீன் ப்ராமிஸ்க்கு பேரு சாவரின் அர்த்தம். சாவரின் கோல்ட் பாண்ட். இப்போ நான் கவர்மெண்ட் நான் உனக்கு சொல்றேன், இந்த பேப்பர்ல நான் GOLD கோல்டுன்னு எழுதி கொடுத்துறேன், இது நீ தங்கன்னு நினைச்சுக்கோ அப்படின்னாங்க. அது மட்டும் தான் நீங்க சொல்ற மாதிரி இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக பண்ண ஒரு விஷயம். மற்ற எல்லாமே வந்து கோல்டு இம்போர்ட் ஆகிட்டே தான் இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாது. மக்கள் கோல்டு வாங்குறத இந்தியாவில் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. நம்ம அதை குறைச்சி எல்லாருமே வாங்காதீங்கன்னு சொன்னா கூட வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ என்ன கேட்டால் பெட்டர் பாலிசிஸ் கொண்டு வந்து வேற மாதிரி எப்படி கொண்டு போகலான்னு பார்க்கறத விட கன்சம்ஷனை குறைங்கன்னு சொல்றதுனால எதுவுமே மாற போறதில்லை. ஏன்னா மிடில் கிளாஸுக்கு கோல்டு வந்து ஒரு வரப்பிரசாதம். அவன் ஸ்டாப்பே பண்ண மாட்டான், கடைசி வரையும் வாங்கிட்டே இருப்பான். அது நமக்கே தெரியுமா, குழந்தை பிறக்கும் போதும் கோல்டு கொடுப்பாங்க, கடைசியில் ஃபைனல் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போதும் கோல்டு கொடுப்பாங்க. அது ஒரு நம்ம லைஃப்லேயே ஒரு அது பார்ட் அண்ட் பார்சல், நம்ம கல்ச்சர்லேயே அது ஒன்றி போய் விஷயம்னால தங்கத்தை வந்து நம்மளால வந்து அபேண்டன்லாம் பண்ண முடியாது. யாரும் வாங்காதீங்க, இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு கவர்மெண்ட் சொல்றேன்னா, ஏன்னா மக்களுக்கே கவர்மெண்ட் மேல ட்ரஸ்ட் ரொம்ப கம்மி தான். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா கோல்டு ETF, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வேஸ்ட் அப்படின்னு தோணுது. கண்டிப்பா அது நிஜமாவே வேஸ்டா? எப்படி அதான் பெஸ்ட் வே அப்படிங்கிறாங்க. ஏன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2024ல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்ன அப்படின்னா, வருஷம் நீங்க 5 வருஷம் ஹோல்ட் பண்றீங்களா, 5 வருஷத்துக்கு இன்ஃபிளேஷன் ரேட்னு ஒன்று அவங்க கொடுக்குற ஃபால்ஸ் நம்பரே நம்ம எடுத்துக்கோங்க, 6% வச்சுக்கோங்க. 6 2 5 30%. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க டோட்டல் ப்ராஃபிட் 1 லட்ச ரூபா எடுத்திருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபால நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு டாக்ஸ் கட்ட வேண்டாம், 30% கழிச்சிருங்க, 70,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இது பேர் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட். ஏன்னா நீங்க இன்ஃபிளேஷனே நீங்க பீட் பண்ணணும்ல, அதுக்காக நான் கொடுக்குற பெனிஃபிட்னு கவர்மெண்ட் ஒன்று வச்சிருந்தான். 2024 பட்ஜெட்ல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எல்லாத்துக்கும் நாங்கள் ரிமூவ் பண்றோம் அப்படின்னா, அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியல் எஸ்டேட்டுமே சேர்த்தான். நீங்க உங்க பூர்வீக நிலத்தை 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கி வச்சிருப்பீங்க, அது இன்னைக்கு 1 கோடி ரூபாய் இருக்கும். இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் போடும்போது உங்களுக்கு வந்து டாக்ஸ் கம்மியாக தான் கட்டுறமே வரும். ஆனால் என்ன பண்ணிட்டான், 90 லட்சத்துக்கு டாக்ஸ் கட்டணும். அதே தான் கோல்டுக்கு இப்போ பண்றாங்க. அப்போ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கு வேஸ்ட். ஆக்சுவலி நான் ஹானஸா சொல்றேன், ப்ரூட்டலி ஹானஸா சொல்றேன், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இதெல்லாம் வேஸ்ட். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எல்லாம் டாக்ஸ் போடும்போது நீங்க கோல்டு இன்ஃபிளேஷனை பீட் பண்ணலாம் தானே நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க. கடைசியில் போய் கூட்டி கழிச்சு 5 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நீங்க எல்லா டாக்ஸும் கட்டது போக பார்த்தீங்கன்னா உங்க இன்ஃபிளேஷனை பீட் பண்ற மாதிரி சினாரியோ வராது ஆக்சுவலி. ஏன்னா உங்களோட பெரும்பான்மையான இதை வந்து நீங்க டாக்ஸ்லயே EMF கொடுத்துருவீங்க. கோல்டோட வேல்யூல நீங்க லாஸ் தான் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி கோல்டு 100 கிராம்ல இருந்து 90 கிராம் போயிருக்கும். அதை போய் நகை வாங்க போனீங்கன்னா இன்னும் குறைஞ்சிடும், 85 கிராம் ஆயிடும். புரியுங்களா? 100 கிராம் 24 கேரட் வச்சு 108 கிராமுக்கு 22 கேரட்டா நகை செய்யலாம். ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, 100 கிராமுக்கு டாக்ஸ் எல்லாம் கட்டி 90 கிராம மாத்திடுறீங்க. 90 கிராம் வச்சு திருப்பி நகை செய்ய போகும்போது உங்களுக்கு 85 கிராம் 80 கிராம் தான் மிச்சம்.
புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ நான் 100 கிராம் 24 கேரட் வாங்கி வச்சுட்டு 108 கிராம் நகை செஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன். இப்போ வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரியில் கோல்டு வந்து ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் வீட்டில் வச்சுருக்க தங்கம் மட்டும் ஒரு 25,000 டன் அப்படின்றாங்க. ஆனால் இந்த 25,000 டன்னால் எக்கானமிக்கு எந்த யூஸ்மே கிடையாது, இது சும்மா இருக்குது. எக்கானமிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க கோல்டு வந்து பெருசாக அசட் ரிட்டர்ன் தராத ஒரு இது. கோல்டை நீங்கள் பீரோவில் வைக்கிறதுனால எதுவுமே கிடைக்க போகிறதில்ல உங்களுக்கு. அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஏடிஎஃப் வேஸ்ட்டுன்றீங்க, ஃபிஸ்கெல்லாம் வாங்கி வைன்றீங்க. இது அகெயின்ஸ்ட் டு த பாலிசி அப்படின்ற மாதிரி இல்லையா? கோல்டை வந்து நம்ம வந்து நாட்டு மக்கள்லாம் நல்லா இருந்தாங்களே நாடு நல்லா வந்துடும் மேம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் அதை சொல்ற மாதிரி எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் வந்து இவ்வளோ லட்சம் கோடி நாங்கள் ஜிஎஸ்டியில் கலெக்ட் பண்ணோம்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட, போன வருஷத்தோட இந்த வருஷம் கூட எவ்வளோ டேக்ஸ் வாங்குறவங்க மேட்டரே கிடையாது. அகைன் இது நிறைய பேர் அகேன்ஸ்டாக கூட வரலாம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரியோட டேக்ஸ் கட்டிட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரியோட பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை ஆக்சுவலி. சரிங்களா? அப்போ அலாதி டாக்ஸஸ் நம்ம கட்டிட்டு நமக்கு வந்து பேசிக் ஹெல்த் கேர் வந்து ரொம்ப டாக்டர்ஸ் இருக்காங்க, அதனால குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து அதுக்கு எல்லாமே நமக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆக்சுவலி. லைக் ஒரு ஹார்ட் சர்ஜரி போனால் 5 லட்ச ரூபா செலவாகும், அதுக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டாக்ஸேஷனோட வந்து ரொம்ப 30% ப்ளஸ் நான் சொன்னேன் 18% ஜிஎஸ்டிங்கிறது ரொம்ப அதிகம். மற்ற டெவலப் கண்ட்ரிஸ் எல்லாம் 7%, 5% இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. 18% ஒருத்த மேலே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எக்கனாமி ஆல்ரெடி அஃபெக்ட் பண்ணிடுச்சு ஆக்சுவலி. ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் மாற்றினாதான் மக்கள் கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோதான் அந்த கண்ட்ரி ஃப்ளரிஷ்டாக இருக்கும். கவர்மெண்ட் கிட்ட நிறைய பணம் இருக்குங்கிறனால அந்த கண்ட்ரி ஃப்ளரிஷ்னு அர்த்தம் கிடையாது. அப்போ மக்களுக்கு பணம் போடணும் நிறைய புழக்கத்துக்கு வரணும்னா அந்த மாதிரி பாலிசிஸ் தான் கவர்மெண்ட் கொண்டு வரணுமே தவிர நம்ம வந்து இதை வாங்காதீங்க கோல்டு வாங்காதீங்க நம்ம சொல்றதுனால கவர்மெண்ட் பெட்டர் ஆயிடணும்னு அர்த்தம் கிடையாது. பெட்டர் ரோட்ஸ் வேணும், பெட்டர் எஜுகேஷன் சிஸ்டம் வேணும். ஏன்னா மறுபடியும் சொல்ல இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான் கேட்குறேன். இந்தியாவிலேயே இந்தியாவில் மட்டும்தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து யாரும் போக மாட்டாங்க. வேர்ல்டில் இருக்கிற மற்ற எல்லா கண்ட்ரிலையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியாவில் காலேஜ் டிஃப்ரெண்ட், அன்யூனிவர்சிட்டி சீட் கிடைக்கிறது கஷ்டம், கரெக்டுங்களா? கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறது. ஆனால் ஸ்கூல் எடுத்து பாருங்க, இந்தியன் ஸ்கூலிங் சிஸ்டம் யாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்ப மாட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்பினா ஏதோ லோவர் கிளாஸ் நினைக்கிற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஆனால் ஃபாரின்ல உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். நீங்க பிரைவேட் ஸ்கூல் போனீங்கன்னா நீங்க வந்து உங்களால அஃபோர்டே பண்ண முடியாது, ஃபீஸ் அவ்வளோ இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கறதுல அங்க இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மக்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை கூட்டுற மாதிரி மக்களை வந்து எக்யூப் பண்ணி விடுறதான் கவர்மெண்ட் பாலிசிஸ் வரணும். இந்த கோல்டு வாங்காம இருங்க எக்கனாமிக் சொல்றதெல்லாம் உண்மை கிடையாது. மக்கள் கோல்டு வாங்குறதே அவங்கள செல்ஃப் கார்ட் பண்ணிக்கிறதுக்காக. கவர்மெண்ட் வந்து நம்மளோட வெல்த் பில்டிங்காகலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து ஃப்ரீயாலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் நம்மளோட வெல்த் பில்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளை இன்ஃப்ளேஷன்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு தங்கம் தான் பெஸ்ட். அதனால தான் இட்ஸ் கால்ட் ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ அந்த ஆர்டிகிள் சர்க்குலேட் ஆன உடனே எங்களுக்கு நிறைய பேர் வந்து மெயில் அனுப்புனதும் என்ன கேட்டாங்கன்னா, ப்ரோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் தங்கத்தை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, இதனால தங்கத்தோட விலை ஃபியூச்சரில் குறைஞ்சிருமா, இல்லை ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் தங்கம் குறைஞ்சிருவாங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை, இது வந்து அதை இன்னும் டீப் டவுன் ரிசர்ச் பண்ணி எத்தனை ஆட்டம்ஸ் மாற்றினாங்க, எத்தனை ஆட்டம்ஸ் வந்துச்சு, எவ்வளோ லெட்டு போட்டாங்கன்னு சொல்லி அது பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி ஒரு கிராம் தங்கம் கூட கிடையாது. அதான் சொன்னால 1 கிராம் அது ஒரு சர்டன் ஆட்டம்ஸ் ஆஃப் கோல்டு தான் கிரியேட் பண்ணாங்க. அதுவும் வந்து லெட் கன்வெர்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதில் நியூக்ளியர் ஃபியூஷன் நிறைய ரொம்ப டெக்னிக்கலாக போகும். பட் மேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 லட்சம் வருஷத்துல 1 கிராம் தங்கத்தை அந்த மாதிரி மாற்ற முடியும்னு சொன்னாங்க. 2 லட்சம் வருஷங்கிறது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். ஸோ அதே மாதிரி கடலில் இருக்கிற மொத்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிலோ கணக்கில் கூட தங்கம் கிடைக்கும். ஆனால் ப்ராக்டிகலாக ஃபீசிபிள் இல்லை அப்படிங்கிறது சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதே தான் கான்செப்ட். ஸோ தங்கத்தை வந்து கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் அதுக்கு யூனிக் நேம் இருக்கு, காட்ஸ் மணி அப்படின்னு சொல்றாங்க. கடவுளால் மட்டுமே கிரியேட் பண்ணப்பட்ட மணி. ஸோ அதனால அதை வந்து நம்ம வரி பண்ணாமல் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. இப்போ ஆன்லைனில் கோல்டு வாங்குறத மக்கள் எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அமேசானில் டெலிவரி வருது, வீட்டுக்கே வருது. அமேசான் வரும்போது நான் இப்போ என் வீட்டில் ஒரு செடி வாங்குறேன், என் வீட்டில் வேறு ஏதோ வாங்குறேன்றப்ப அது பெரிய வேல்யூ இருக்காது, எனக்கு அதில் பெரிய எமோஷன்ஸ் இருக்காது. ஆனால் ஆன்லைனில் கோல்டு வாங்கினா எனக்கு இருக்கும், வந்து சேஃபாக சேருமா, அது தரமானதாக இருக்குமா, என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியுமா, சப்போஸ் வாங்கிட்டு எனக்கு பிடிக்கல ரிட்டர்ன் பண்ண முடியுமா என்னன்றது எனக்கு டவுட்டாக இருக்கும். இது எப்படி? ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே நம்ம காலத்தில் பின்னோக்கி போனோம்னா ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஆன்லைன் இ-காமர்ஸ் இந்தியாவுக்கு புதுசு. ஓகேங்களா? உலகத்திலேயே வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெண்ட் உடைக்கிறது தான். ஏன்னா மக்களை ப்ரீபேமெண்ட் ஆன்லைனில் பண்ண சொன்னோன்னா மக்கள் ரொம்ப பயந்தாங்க. ஆன்லைனில் நான் ஃபர்ஸ்ட் பணம் கொடுத்துட்டு அப்புறம் பொருள் வருமா? ஏன்னா எப்பவுமே நமக்கு இப்படி பணம் கொடுத்து அப்படி பொருள் வாங்கி பழகினால அந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கே கம்பெனிஸ் அப்போ புதுசாக இனோவேட்டிவா கேஷ் ஆன் டெலிவரி கான்செப்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் கையில் கொடுக்கும்போது நீங்கள் பணம் கொடுத்தா போதுங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு.
இன்னைக்கு ஆனால் ஆன்லைன் வர்த்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனோட ஆன்லைனில் வர்த்தகம் அதிகமாயிருச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு. ஏன்னா மொபைல் ஃபோனோட அதிகபட்ச சேல்ஸ் ஆஃப்லைனோட ஆன்லைனில் தான் அதிகம். அதாவது நான் சொல்ல ப்ரீமியம் மொபைல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு கன்வீனியன்ஸ் வேணும். இன்னைக்கு நீங்கள் நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பேசுகிற டைமில் கொத்தமல்லி, தக்காளி, காய்கறி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு, பால் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு, 10 நிமிஷத்துல டெலிவரின்னு சொல்லி இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் குவிக் காமர்ஸ் ஒரு செக்டர் வந்துட்டு இருக்கு. இ காமர்ஸ் போய் குவிக் காமர்ஸ் வந்துருச்சு. அப்போ இந்த கேட்டகரி வந்து எல்லாமே எவ்வளோ ஆகும், இந்த கோல்டு மட்டும் ரொம்ப பெருசாக எவ்வளோ ஆகாமல் இருக்கும்போது கோல்டையும் வீட்டில இருந்து வாங்க முடியும், வீட்டில இருந்தே வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் வேணும். யாராவது ஒருத்தர் இனிஷியேட் பண்ணாங்க, நாங்கள் இனிஷியேட்டிவ் எடுத்து எஸ். ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி மக்களுக்கு அந்த தயக்கம் இருந்துச்சு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா ஃபர்ஸ்ட் வாங்கி பாருங்க, நல்லா இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேணா வாங்கிக்கோங்க. இந்த 1 கிராமாவது வாங்கி பாருங்க. 1 கிராம் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வரதான் பாருங்க. 1 கிராம் அதிகபட்சம் உங்களுக்கு ஒன்று 10,000 ரூபாய். ஆனால் எங்கள் டீம் கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஃபோன் கால் சப்போர்ட் இருக்கு, மெயில் சப்போர்ட் இருக்கு. நான் டேரெக்டாகவே தான் பேசிட்டு இருக்கேன். இப்போ ஆரோ கோல்டுன்றது வந்து சில ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட ஃபவுண்டர் யாருன்னு கூட வெளியே தெரியவே தெரியாது. பட் இங்கே நான் வந்து ஐ எம் பீங் த ஃபேஸ் ஆஃப் த கம்பெனி, ஐ எம் டைரக்ட்லி ஒன் இன்டராக்டிங் வித் த கஸ்டமர்ஸ். ஸோ ஐ மேக் ஷூர் தட் வாட் வி ப்ராமிஸ் இஸ் டெலிவர்ட். அண்ட் 3 வருஷம் ஆச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி. நாங்கள் சொன்னதை டெலிவரி பண்ணலன்னா 3 வருஷம் சர்வைவ் எல்லாம் பண்ணிருக்க முடியாது. ஆக்சுவலி கரெக்டுங்களா? ஒரு கம்பெனியோட சர்வைவிலே அந்த கஸ்டமரோட சப்போர்ட்டும் சர்வீஸ் டெலிவரியில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணோமோ அதை நாங்கள் டெலிவரி பண்ணனால தான் கஸ்டமர் நமக்கு வந்து கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, கம்பெனியும் ப்ராஃபிட்டபிளாக ரன் ஆகிட்டு. ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் ஆன்லைனில் கோல்டு வாங்குறது வந்து தமிழ் மக்களுக்கு இன்னைக்கு புதுசாக தான் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெண்ட் மாறுது. நான் என்ன சொல்றேன்னா இன்னொரு 2-3 வருஷங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆரோ கோல்டு வந்து ஒரு பேசிக் ஆகிடும். எப்படி வந்து இன்னைக்கு ஊபர் ஓலா புக் பண்ணுறது வந்து ஊபர் போடு ஓலா போடுன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு 6-7 வருஷம் ஆச்சா. இதேமாரி இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆரா பண்ணுன்ற மாதிரி கூட வரலாம். அகைன் ஆரோவில் கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் வரும். ஸோ வி வில் ஆல்சோ பிகம் அ ஃபெமிலியர் நேம் டெய்லி. அதான் சொல்ல 365 நாள் தங்கம் வாங்குற கான்செப்டையே நான் தான் இப்போ பிரபலப்படுத்திட்டு இருக்கேன் ஆக்சுவலி. ஏன்னா மார்க்கெட்டில் 365 நாளில் 10 பெஸ்ட் டேஸ்னு ஒன்று உண்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த 10 நாள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாம விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ் 50% அடி வாங்கும்னு சொல்றாங்க. ஆனா இந்த 10 நாள் எந்த நாள்னு யாருக்குமே தெரியாது. அப்போ 360 சிம்பிள் மேம், நான் ஒரு சிம்பிளா இருக்கிறேன். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவங்க தான் ஒரு ஃபேமிலி, அவங்க தான் அடுத்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும். இனி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து ஃபினான்ஷியல் பிளானிங் பண்றது இல்லை. சும்மா வந்து அப்படியே எப்படி சொல்லணும்னா கண்ணை மூடிட்டு எவ்வளவு வர வருது எவ்வளவு செலவு வருதே பார்க்காமல் செலவு பண்றதுனால தான் கிரெடிட் கார்டுன்னு ஒரு மேட்டர் வேற வந்துருச்சு. கிரெடிட் கார்டை வச்சு எல்லாத்தையும் கிரெடிட் கார்டில் போட்டுருவாங்க, மாசம் கழிச்சு கட்ட முடியும் தான் பார்க்குறாங்க. அது எப்போ வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னா உங்ககிட்ட அது கட்டுற அளவு பணம் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. எப்போ பிரச்சனை மாறும்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நீங்க கிரெடிட் கார்டை வச்சு வாங்கிடுவீங்க. என்ன அசம்ஷன்ல இதை எப்படியாவது நம்ம கட்டிடலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த பணம் உங்ககிட்ட இல்லாதப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா லோனுக்கு இஎம்ஐ போவீங்க, இஎம்ஐ கட்டாச்சு அது உங்ககிட்ட சரி. இதுதான் பிரச்சனை. அப்போ இந்த ஹஸ்பண்ட் இப்போ அந்த ஒய்ஃப் வந்து இப்போ எடுத்துக்கோங்க, ஃபேமிலியில வந்து வெல்த் வெல்த்தோட ஹெல்த்ல ரொம்ப கேரிங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஹஸ்பண்டோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் பார்த்து அந்த ஒய்ஃப் ரொம்ப பிளான் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் வெல்த்தை பற்றி யாருமே பெருசாக பிளான் பண்ணுறதே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வருஷத்துல 12 நாள் மட்டும் ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக்ஸ் வரணும், இல்லை நான் ஃபிட்டாக இருக்கணும்னு நினச்சா முடியுமா? முடியாது. வருஷத்துல 12 நாள் மட்டும் ஜிம் போனால் போகணும் ஒன்று தான், போகாத ஒன்று. அதே மாதிரி வருஷத்துல 12 நாள் மட்டும் தான் நான் நகைச்சிட்டு போடுவேன், இல்லைன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், மற்ற நாள்லாம் நான் சும்மா இருப்பேன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் அவ்வளோதான் இருக்கும். நீங்க கன்சிஸ்டண்டா 365 நாள் நீங்க வாங்கி பாருங்களேன். நாங்க ஒரு ரிசர்ச் பண்ணோம் ஆக்சுவலி. 365 நாள் ஒருத்தர் வந்து 1600 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு, இன்னொரு ஒருத்தர் வந்து மாசம் 50,000 இன்வெஸ்ட் பண்றாரு. ரெண்டையும் கழிச்சு கூட்டி பாத்தீங்கன்னா 6 லட்ச ரூபா வரும். சரிங்களா? 2 பேருமே இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். மாசத்துல ஒரு நாள் 50,000 போடுற ஒருத்தர் போடுறாரு, ஒருத்தர் டெய்லி 1600 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறாரு. 366 நாள் நாங்கள் 2 பேரோட ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த 6 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார். நான் 2023 பண்ணோம். 6 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு மாசம் 1 கிராம் ரஃபா கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி நான் கணக்குல சொல்றேன். அவர் 50,000 வாங்கினார் அப்படிங்கிற மாசம் 1 கிராம்ல சரி 1 கிராம் 6,000 ரூபாய் இருந்த டைம்ல நான் சொல்றேன். 6 லட்ச ரூபாய்க்கு ஒரு 100 கிராம் வாங்கியிருந்தாருன்னா டெய்லி வாங்கினவர் இருக்கார்ல, அதே பணத்துக்கு அதே 6 லட்ச ரூபாய்க்கு 123 கிராம் வந்துச்சு. அமௌண்ட் ஒண்ணுதான். 2 பேருமே 6 லட்ச ரூபாய்க்கு தான் கோல்டு வாங்கினாங்க. ஆனா டெய்லி வாங்கினவர் 123 கிராம் வச்சிருந்தாரு. ரேண்டமா அவர் தோன்றப்போ போய் அவரா பார்த்து வாங்கினவர் வந்து 100 கிராம் தான் வச்சிருந்தாரு. இந்த கணக்குல இருந்து என்ன நமக்கு புரிய வருதுன்னா, யாராலையுமே மார்க்கெட்டை இதுதான் லோவஸ்ட் பிரைஸ்னு சொல்லி அன்னைக்கு போய் மொத்த காசையும் போடுறதோ, நம்ம வாங்கின அடுத்த நாள் கூட ரேட்டு குறையலாம், யாரும் சொல்ல முடியாது. நம்ம வாங்காம இருப்போம், கோல்டு ரேட் ஏறிட்டே போயிடலாம். அப்போ நீங்க வாங்காம வெயிட் பண்ணிட்டே இருந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ என்ன கேட்டா பெட்டர் வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு பிளான் வச்சுக்கோங்க. மாசம் வந்து ஒரு அமௌண்ட் உங்க சேலரியில மினிமம் 20% நீங்க இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். இதுல வந்து முக்கியமான விஷயம் டிசிப்ளின். பிசிக்கல் ஃபிட்னஸ் தான். டிசிப்ளினா நீங்க ஜிம் போங்க, ஃபிட்டா இருப்பீங்க. டிசிப்ளின் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஃபினான்ஷியலி ஃபிட்டா இருப்பீங்க. அப்போ ஃபினான்ஷியல் ஃபிட்னஸ்க்கு தேவையானது வந்து நாலேஜை விட
இதுதான் அது வேற கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்டா நீங்க மாசம் மாசம் வர சேலரியில 20% தூக்கி கோல்டு, நான் ஏன் கோல்டுன்னு சொல்லுங்க, ஆரோ கோல்டுனாலும் நான் சொல்லலை. கோல்டு வந்து உங்களுக்கு ஒரு சேஃப் அசெட். எனக்கு சார் நான் பெரிய நாலேஜ் கிடையாது சார், நான் அதி புத்திசாலி கிடையாது, எனக்கு நேரம் கிடையாது, நான் உட்காந்து அனலைஸ் பண்ணி ஸ்டாக் எடுத்து வச்சு எது பெஸ்ட் ஸ்டாக் அனலைஸ் பண்ண டைம் இல்லை. ஆனால் எனக்கு இன்வெஸ்ட் பண்ண பணம் வரணும்னா தங்கத்தில் போட்டு சும்மா இருங்க. நீங்கள் சும்மா இருந்தாலே உங்கள் பணம் நல்லா grow ஆகும். இல்லை உங்களுக்கு நிறைய ரிஸ்க் எடுக்க டாலரன்ஸ் இருக்கு, பணம் போனாலும் பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுத்து பார்க்குறேன், அகலக்கால் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எதில் வேணாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட போட்டு ட்ரை பண்ணலாம், தப்பு கிடையாது. எதில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு எது சூட்டபிள்னு அதை பார்த்துக்கணும்.